இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முக்கியமான விருந்தாளிங்களாம் வராங்க. அவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு, பெரிய மனுஷங்க, ஆல் விஜிபிஸ். ஏய், அது விஐபி. எல்லாம் ஒன்று தான் எங்களுக்கு தெரியும். நீ நம்ம பேசும்போது மரியாதை ஸ்டூல் உட்காந்துக்கிற. ஓ, நிக்கிறியா? இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ, கட்சிதோ இல்லை கிடைக்குதோ, அதே மரியாதை என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைக்கணும். ஓ, புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மரியாதை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? டேய், உன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ற, நாங்க ஏன்டா அவங்கள இன்சல்ட் பண்ண போறோம்? மகிழ்ச்சி. நான் ஏன் சொல்றேன்னா, இடிக்குது இல்ல, சில நாட்களுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு விஷக்கிருமியால் தாக்கப்பட்டிருக்காங்க, மன நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க, மன உளைச்சல் அடைஞ்சிருக்கிறாங்க. அது திரும்பி நடக்கக்கூடாது. ஓகேவா? சரி சரி. இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் போகும்போது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க தெரியும்ல, அதே ட்ரீட்மெண்ட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கணும். இப்போ நாங்க என்ன சார் பண்ணணும்? புடிச்சாம்பாரு, கப்பல் புடிச்சாம்பாரு. அதான் ஆர்வம். வெளிநாட்டுல படிக்கணும், நம்ம ஊர்ல படிக்கணும், வித்தியாசம். வெள்ளக்கார மூளை நம்மளுங்க ஒண்ணுமே திரும்ப மண்டே ஆட்டுவானுங்க. குட் கொஸ்டின் பிரதர். நீங்க என்ன பண்ணணும்னா, ஓகேவா? ஓகே. ஏய் வாங்கடா மச்சி. வெயிட்டிங். என்னடா எப்பயும் சொல்ற மச்சி, நல்லா யோசிச்சுங்க. நாயராஜ் இந்த வீட்டில் டம்மி பீஸு. அவனை நம்பி உள்ள போனா போயிட்டு கேஸ் ஆகிடும், பார்த்துக்கோ. அவனை தப்பா என்ன மரியாதை கட்சிச்சியும் பார்த்தல. குடிகார பசங்களா, ஆள் இல்லாத நேரத்துல வந்து வீட்டுல கூத்தடிச்சுட்டு இருக்கீங்களா? அவனை இன்னொரு தடவை வீட்டுல பார்த்த உங்களை கொன்னுடுவேன். வா, அன்னைக்கு வாங்கின அடி இன்னைக்கு வலிக்குதுடா மச்சான். வேணாண்டா. இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? எதுக்கும் இங்க இருந்து போன் அடிப்போம். மரியாதை கிடைச்சுனா அப்புறம் உள்ள போலாம். அதுவும் சரிதா மச்சி. இது நீ சொல்ற மாதிரியே பண்ற. மச்சே, ஏய் எங்கடா இருக்கீங்க? ஏய், உன் மேலேயே வீட்டு கேட்டு வர மாதிரி என்ன நினைக்கிறேன்? ஏய், என்னடா வீட்டுக்கு வண்டியடா வாசல்ல நிக்கிறீங்க, உள்ள வாங்கடா. மச்சி, மபு இந்த நிலை கேட்டு வரைக்கும் வந்துட்டான். உங்க வீட்டை பார்த்ததா புஷ்ஷுன்னு எல்லாம் இறங்கி போச்சுல. எதுக்கும் சேஃப்டிக்கு நீ வந்து கூட்டிட்டு போயாண்டா, இல்லைன்னா நான் திரும்பி போயிடுறேன். உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்? நீங்க அங்கேயே இருங்க, நான் அனுப்புறேன். ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருக்குறாங்க, போய் வெல்கம் பண்ணி கூட்டாங்க. நானா? பின்ன நானா? நீ தான் அந்த விஷ கிருமி, எனக்கு தெரியும். நீ தானே ஃப்ரெண்ட்ஸ் வச்சா? போ, அவங்களோட அன்பா பேசி அரவணைச்சு அமைப்பா கூட்டுவா. புரியுதா? போ. போறேன். போறேன். போ. அவனேதான் உஷாராடி. ஏய் நரி, அங்க போறா. ஏய் சவுந்தரன் வராரா? எதுக்கும் அலாட்டா இருங்கடா. ஆஹா, அங்க பாரு மாமா, காக்கா குறியோ காதல் பண்ணுது. ஆமாடா, ரொம்ப வருஷமா பண்ணிது தம்பிங்களா. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். இந்த பார்வை பார்க்க பகலிரவா பூத்திருந்தேன். சரி. ஃபீலிங்ஸ்லாம் போதும், வாங்க
உள்ள வாங்க. உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வாங்க உள்ள வாங்க தம்பிங்களா, வாங்க. டேய் சவுந்தரனே சொல்லிட்டாரா, வாங்கடா உள்ள போலாம். அண்ணே வண்டிண்ணே. ஏய் உங்க பென்ஸ் எங்கேயும் போகாது. வேலட் பார்க்கிங்லாம் இங்க கிடையாது. உள்ள வாங்க. வாடா வாங்கடா. வாடா வாடா. அவன் சொன்ன மாதிரி வாங்க தம்பிங்களா, எதுக்கு வாங்க 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 வாங்க. உள்ள வாங்க. நட்ராஜ் கூடு. வாங்க ஸ்வீட் எடுத்துங்க, சாக்லேட் எடுத்துங்க, கல்கண்டு எடுத்துங்க. வாங்க ஸ்வீட் எடுத்துங்க, பூ எடுத்துங்க சார், கல்கண்டு எடுத்துக்கங்க சார். ஆனா மாலையை போடுறேன். மறந்துட்டேன். என்ன மச்சான் மரியாதைலாம் பலமாகுது. வருக வருக. பிரியாணி அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஏய் கிளாப்ஸ் அடிங்கடா. போட்டாச்சு பாரு. கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு. வருக வருக. கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்கண்ணே. அத வந்துட்டேன். பிஜிபிஸ்லாம் வந்திருக்காங்கல்ல. வருக. வெல்கம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் அண்ணா. என்ஜாய். சாப்பிடு. கூச்சப்படாம குடிங்க. அண்ணே நான் என்ன செய்யணே? துரை இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக மேல போயிருக்காரு. இருங்க நான் கூப்பிடுறேன். நாகராஜ் சார், நாகராஜ் சார். பள்ளி. இவன் வேற எபிசோடுக்கு ஒரு தடவை மாடி ஏறி இறங்கிட்டு இருக்கான். ஏய் ஓனா. மச்சி காங்கராஜ் தேங்க்யூ மச்சி, தேங்க்யூ மச்சி. என்ன கேங்காட்ஸா? கங்க்ராட்ஸ் தான் அவங்களோட ஸ்லாங்ல சொல்றாங்க. அதான். ஏய் அப்புறம் அதுடா புளி. நல்லா மச்சி. சொல்றாதியா? எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? டேய் கேட்ல என்ன நின்னு என்னது கேட்டாண்டி நின்னீங்க? டா அண்ணா இவன் என் ஃப்ரெண்டு. இரு அண்ணியும் வரட்டும். என்னத்துக்கு? இல்ல அவங்களும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாங்கன்னா பயப்படுவாங்கல்ல. ஏய் இல்ல சந்தோஷப்படுவாங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஆமா மச்சி, சிஸ்டர் வந்தா நாங்களும் இன்ட்ரெஸ்ட் சாப்பிடல. ஆமா ஆமாடா. அப்படின்ற ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. ஏமா போய் உங்க அக்கா கூட்டு போ. ம் அக்கா அக்கா இங்க ஒரு நிமிஷம் வாயேன். மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, வா. சிஸ்டர். கூப்பிட்டியா? மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க கூப்பிட்டாங்க. ஹாய். ஹாய் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர். இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுப்பா. ம் மதுரால என் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு ஓட்டேரி நரி. ஓ யா. இவன் பேரு புளியந்தோப்பு ஓனா. ஹாய். இவன் இருக்கிறான்ல சுனாமி நகர் கரடி. நான் தான் பேரை பார்த்தீங்களா? இதோ லாஸ்டா இருக்கிறாரு அவர் தான் டுமில் குப்பம் குட்டி புலி. நான் தான். அவள் தான் என் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் நண்பர்கள். டீ சாப்பிடுறீங்களா? நாங்க எப்பவுமே பிராண்டி தான் சாப்பிடுவோம். என்னது? இல்ல அது இந்த பிராண்டட் டீ அதானே மாமே? ஆமா 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 ஆமா. சரி சரி வாங்க முதல்ல சாப்பிடலாம். சரி வா வா சாப்பிடலாம். மழை வரும்டா. மச்சான் உனக்கு கிஃப்ட் என்னதுங்கண்ணா? என்னத்துக்குடா கிஃப்ட்? எதை முடிஞ்சுது. ஏய் என்னடா நமக்குள்ள இதுடா கிஃப்ட்லாம். ஹலோ பிரதர், அண்ணியோட சேர்ந்து நின்று வாங்குங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி குடுச்சி. வாங்க சிஸ்டர். வாங்க சிஸ்டர். கூட போட்டது நானும் சந்தோஷப்படுறேன். நீங்களும் அக்கா போக்கா. மாமே ஓய் மாமே இந்த போன முடியும் மாமே. ஓகே தேங்க்யூ. சாப்பிடலாம் மாமா. எல்லாரும் மாலையை கழட்டி வச்சிருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு தான் பிரிச்சு பாத்துருவோமே. ஐயோ இப்போவா? இப்பதான் பாஸ் பாத்துருவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிடுறோம். என்ன அப்புறம் பாக்குறது? ஒண்ணு அப்புறமா ஏன்னா உன் கல்யாணத்துக்கு முதல்ல வந்த கிஃப்ட் அது என்ன அப்புறம் பாக்குறது இப்புறம் பாக்குறது? இப்பவே பாத்துற வேண்டியது தானே.
டிஜிபி விஜிபி கொடுத்த gift ஏய் எல்லாம் பாருங்க. குர்ற டேய் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயா கிடையாதா? கல்யாணம் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரியா gift கொடுப்பாங்க? சி, அறிவு கட்டவங்க. பாவண்ட வேதவல்லி அந்த கிஃப்ட்டை பார்த்த உடனே முகம் எப்படி வாடி போச்சு பாத்தியா? ஏய் ஒருத்தன் அமைதியா இருக்கான்றதுக்காக கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் அப்படியே ஏத்துனே போவீங்களா? யாருக்கு விவசாய இல்ல? உங்களுக்கா இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கா? அடுத்தவனுக்கு வந்த கிஃப்டை பொதுவில் வச்சு ஓபன் பண்றீங்களே, இதுதான் உங்க விவசாயா? எல்லாம் இவனதான் சொல்லணும். நான் அப்பவே சொன்னேன் இவங்கிட்ட ஓபன் பண்ண வேண்டான்னு. கேட்டாதானே? அண்ணா நான் என்ன பண்ணுவேன்? அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு gift கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்ற ஆர்வத்துல திறந்து பார்த்தேன். அந்த கேடு கேட்ட தருதலைங்க அப்படி ஒரு gift கொடுத்துருக்காங்க. என்ன தெரியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் தருதல் இருக்கிறதுல சொல்ல அப்படியே வாய் வச்சிருவோம். அவனுக்கு தலைய பார்த்தா தெரியல தருதலையா இல்லையானே. வாய் மூடு. வாய் மூடு. என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே. நீ ஓபன் பண்ணதுனால தானே அந்த கர்மத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா போச்சு. சரி 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 அசிங்கமா சண்டை போடாதீங்க. சரி அதெல்லாம் கூட நான் சொந்த ரெடியா? என்னடா என்னதா ஒரு லிஸ்டே கொடுத்தனே, சரக்கு சைடு அதெல்லாம் வரண்டியா? ஷோ அதானே எல்லா காலையில ரெடி ஆயிடும், உங்ககிட்ட வந்துடும். போதுமா? என்ன கலாய்கிறியா? காலையில் அப்புறம் நைட்டு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இப்போ வேணும். டேய் இன்னைக்கு எப்படிடா முடியும்? ஏன் 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 முடியாது? இன்னைக்கு என்ன நாள்டா? நீ என்ன நாள் இது? திங்கக்கிழமை செவ்வாயா? அண்ணே இன்னைக்கு உனக்கு கல்யாண நாள்னே. சரி இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன இப்போ வா? டேய் கல்யாண நாள் அன்னைக்கு யாராவது தண்ணி அடிப்பாங்களா? யாராவது அடிப்பாங்களா எனக்கு தெரியாது பிரதர், நான் அடிப்பேன். டேய் ப்ளீஸ்டா போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. புது வேட்டி சட்டை எடுத்து வச்சிருக்கேன், போட்டுக்க போ. புது வேட்டி சட்டையா? நேரத்துக்கு வெளியே எங்க போறோமா? டேய் நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு புரியலடா. உனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கோம். ஓடா போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு புது ட்ரெஸ் போட்டு வா. பெட் மேல தான் வச்சிருக்கேன், போ. ஃபர்ஸ்ட் நைட்டா? யாரை கேட்டதுல நீங்க ஏற்பாடு பண்றீங்க? யார கேட்கணும்? பக்கத்து வீட்டு மாமாவை கேட்கணும். என்ன கேட்கணும்? ஒரே கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். ஏதோ இவன் பண்ண வேலைதான். ஏதோ போனோம், என்னென்னமோ நடந்துச்சு. நீங்களும் பேசுனீங்க, அப்பாவும் பேசினாரு, தாலியை கட்டியாச்சு, குடும்ப மானத்தை காப்பாத்தியாச்சு. அத்தோட என் வேலையும் முடிஞ்சாச்சு. நீங்க பாட்டு ஃபர்ஸ்ட் நைட் பண்ண லொட்டு பண்ண லொசுக்கு பண்ணலாம் என்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் வேலைக்காது. டேய் அதான்டா முறை. முறை எது நுழையாது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அவள் தான் விடு. என்னது? ஏய் ஏன் ஒத்துக்க மாட்டேன்? ஏன் வச்சுக்க முடியாது? எல்லாமே மட்டும் சொல்லிட்டு மாடா. அது இருக்கா உனக்கு? நான் எனக்கு வேதவழி பிடிக்குமா? வேதவழிக்கு தான் என்ன பிடிக்குமா? நான் ரெண்டு பேரும் லவ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோமா? எங்க ரெண்டு பேரும் நடந்தது வந்து கல்யாணம்லாம் கிடையாது, ஒரு விபத்து. அதே போய் நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டேட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தப்பு. அதுக்காக காலம் முழுக்க இப்படி இருந்துட முடியுமா? எங்கேயாவது ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கையை தொடங்கி தானே ஆகணும். இது பாருண்ணே, நாங்க அரேஞ்ச் பண்றத நாங்க பண்றோம். நீ பாட்டுக்குள்ள போய் ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பி. அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு எல்லாம் தன்னால் நடக்கும். இந்த பாரு, அதெல்லாம் முடியாது. என்னால் அதுக்கெல்லாம் சத்தியம் ஒத்துக்கவே முடியாது. நீங்க கிளம்புங்க, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. ஜெமினி கிளாஸ் வரட்டும், நான் பேசிக்கிறேன். என்ன ஆளுகள் கலாய்கிறீங்களா? நாகராஜ், நாங்க என்ன சொல்ல வரணும் முதல்ல புரிஞ்சுக்கோடா. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கடைசி என்ன சொல்ல வரீங்க? நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சம்மதம் சொல்லணும், அவ்வளவுதான். நான் சொல்றது சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க, அப்புறம் உங்க இஷ்டம். தேங்க்ஸ்டா, இது போதும் எங்களுக்கு. போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. டவுலும் பெட்டு மேல தான் இருக்கு. ஏன் வந்து குளிச்சு விட? டவுன் எங்க இருக்கு, சோப்பு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப ஓர தானே பண்ணுங்கிறீங்க.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம்? இவங்க கூட இவர் எப்படி பழகுறாரு? அக்கா, நாகராஜ் மாமா குடிப்பாருன்னு நமக்கு இன்னைக்கு நேத்தா தெரியும். நமக்கு எப்பவும் தெரிஞ்ச விஷயம் தானக்கா. அதுக்கு ஏன்க்கா நீ இப்படி ஃபீல் பண்ற? இது வரைக்கும் அவரை தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்ல. அதனால அவர் இஷ்டத்துக்கு இருந்துட்டாரு. இப்பதான் நீ வந்துட்டல்ல. என் அக்காவால எதையும் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். நீ அவரை மாத்துக்கா. உன்னால அவரை கண்டிப்பா மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. குடி பழக்கத்தை மறக்க வச்சு அவர் ஒரு புது மனுஷனா மாத்து. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு இப்படி ஒரு gift கொடுத்ததுக்கு அவர் என்னக்கா பண்ணுவாரு? அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுக்கா. வேதா, குளிச்சிட்டு புடவை கட்டிட்டு வா. புடவைய கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கம்மா. எதுக்கு? எதுக்கா? என்னடி கேள்வி இது? கல்யாணம் அன்னைக்கு புடவை மாத்திக்க பூ வச்சுக்கன்னு எதுக்கு சொல்வாங்கன்னு புரியாதா உனக்கு? மா, என்னடி அம்மா? அம்மா ப்ளீஸ் மா, நான் எந்த மாதிரியான மனநிலையில இருக்கேன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், எந்த ஏற்பாடும் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன தனியா விடுங்க. என்னது தனியா விடுறதா? கல்யாணம் ஆன பொண்ணு பேசுற பேச்சா இது? பாட்டி, நான் சொல்றதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் இன்னும் அந்த பாதிப்புல இருந்து வெளியே வரவே இல்லை. அதுக்குள்ள என்ன இப்படிலாம்? மா, எனக்கு மனசே சரியில்லைம்மா. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சத்தியமா என்னால முடியாது. ஆமாம்மா, அக்காவை கொஞ்ச நாளைக்கு. ஏன் அதிக பிரசங்கி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? பெரிய மனுஷி மாதிரி கருத்து சொல்ல வந்துட்டியா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? எங்களுக்கு எல்லாம் தெரியும். இத பாருடி, இந்த விஷயத்துல நீ என்ன நினைக்கிறங்கிறத விட பெத்த அப்பா ஒரு வார்த்தை சொன்னதும் உன் கழுத்துல தாலி கட்டினார் பாரு மாப்பிள, அவர் என்ன நினைக்கிறாருங்கிறதா முக்கியம். இத பாருடி, ஒருவேளை இந்த சடங்குக்கு அவர் சம்மதிச்சிட்டார்னா உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நீ சம்மதிச்சுதான் ஆகணும். அப்பாவும் மாமாவும் குருஜி கிட்ட உத்தரவு வாங்க போயிருக்காங்க. உத்தரவு கிடைச்சிடுச்சுன்னா உனக்கு சடங்கு வைக்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்ல. அம்மா, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாம சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆக பாரு. அம்மா, இத பாரு, நாங்க என்ன சொல்ல வரோம் புரியுது இல்ல? வாங்க போலாம். ப்ளீஸ் மா. அக்கா, அழாதக்கா. உன் நிலைமை எனக்கு புரியுது. கவலைப்படாத. நான் சுந்தர் மாமா கிட்ட பேசி எப்படியாவது இதை நிறுத்த சொல்றேன். அக்கா, நான் பேசுறேன்க்கா. இரு வரேன். நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா, மெத்தை பொட்டு வை. ஃபர்ஸ்ட் நைட்டே வேணாம்னு சொல்லிட்டு பாட்டை பார்த்தியா எப்படின்னு? இன்னைக்கு அவன் அலும்பல் கொஞ்சம் கூட தாங்க முடியலண்ணே. விடுறா, புது மாப்பிள்ளைல அப்படிதான் இருப்பான். என்னம்மா, என்ன விஷயம்? இல்ல மாமா, இவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். அக்கா முடியாதுன்னு சொல்றாங்க. எந்த விஷயத்துக்காக முடியாதுன்னு சொல்றாங்க? சடங்கு வைக்கிறத பத்தி தான் சொல்றேன் மாமா. அக்கா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா. ஏன், என்னாச்சு? மனசு சரியில்லைன்னு சொல்றா. கல்யாண விஷயத்துல எவ்வளவோ குழப்பங்கள் ஏற்பட்டு இப்பதான் சரியா இருக்கு. அதுக்குள்ள ஏன் இதெல்லாம் ஏற்பாடு பண்றீங்கன்னு சத்தம் போடுறா. நாங்க எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்த பார்த்தோம். எங்களால முடியல மாமா. ஆனா ஒரு வகையில அண்ணி சொல்றது நியாயம் தானே. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா நம்ம இதெல்லாம் பண்றது இப்ப தப்புன. என்ன மாமா? புரியுதுமா,
வேதவல்லியை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுடலாம். சரிங்க மாமா. வேதவல்லி கிட்ட எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல்னு சொல்லிடு. நான் சொல்லிடுறேன். சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓ ஓ கண்ணும் கண்ணும் வச்சு நெஞ்சும் நெஞ்சும் வச்சு ஓ ஓ ஓ எப்படி? ஹலோ பிரதர்ஸ், புதுசா ட்ரெஸ் தரீங்களா? கொடுங்க. நானா கூட புது ட்ரெஸ்ஸு. டேய், புது ட்ரெஸ்லாம் வேண்டாம், நீ கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸே போட்டு வாங்க. எதுக்கு? அது ஃபர்ஸ்ட் நைட் வந்து இன்னைக்கு கேன்சல். அதான். கேன்சலா? ஆமா. வை கேன்சல்? அது நீ குளிக்க போகும்போது நாங்க 2 பேரும் நீ சொன்ன விஷயத்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்டா. அது கொஞ்சம் கரெக்ட்னு தோணுச்சா, அதான் ஃபர்ஸ்ட் நைட்டை கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டோம் இல்லடா? ஆமா. அப்படியா? ஓ, ஆனா நான் குளிக்கும் போது நீங்க 2 பேரும் சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் சொன்னதான் கரெக்ட்னே பட்டுச்சு. அதனால கேன்சல்லாம் பண்ண வேணாம், நீங்க போய் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. இந்த பாருங்க பிரதர்ஸ், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு முதல் இரவு நடந்தே ஆகணும்.